Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்து ஒரு குட்டியா ஒரு டுட்டோரியல் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு டுட்டோரியல்லாம் போட்டு. இந்த ஸ்டிட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்டா போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பேக் செயின் ஸ்டிட்ச்னு சொல்லியிருந்தேன். Z2 யூஸ் பண்ணி பண்ணது. அதுவே வந்து இப்போ த்ரெட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அது அப்ப சொன்ன மாதிரி தான் எனக்கு 7 to 8 பேட்ச் ஒரு ஆன்லைன் கிளாஸ் 7 to 8 பேட்ச்ல விஜயா நக்கிலா சொல்லி கொடுத்த ஸ்டிட்ச். அது வந்து ஒன் சைடா அவங்க போட்டுருந்தாங்க. பட் அதை டபுள் சைடா போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அது இப்போ உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் டபுள் த்ரெட் எடுத்துக்கிட்டேன் எல்லோ கலரில். நீடில் வந்து என்னோட 23 நீடில் காணும், அதனால 14 யூஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரொம்ப லாங் வேணாம், ஓரளவுக்கு மீடியமான ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் போகணும். ரிவர்ஸ் வந்து இந்த ஸ்டிச்சோட பாதியில் இந்த இடத்துல ரொம்ப தள்ளி போக வேணாம், ரொம்ப இங்கிட்டு தள்ளி வர வேணாம். கரெக்டாக அந்த ஸ்டிச் முடிகிற இடத்துல இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக கீழே எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்டிச். ஸோ இப்போ பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு நடுவில் ஒரு நாட் போட்ட மாதிரி இருக்கும். நாட் மாதிரி இருக்கும், நாட் கிடையாது அது. அண்ட் அகெயின் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் மேலே ரிவர்ஸ் போயிட்டு நம்ம பட்டன் ஹோல் இருப்போம்ல, அதே மாதிரி அந்த ரிவர்ஸ் எங்கே போடுறோம்னா இந்த நாட் ஏற்கனவே போட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல, அதாவது ரெண்டாவது ஸ்டிச்சோட பாதியில். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு பட்டன் ஹோலுக்கு எப்படி ரிவர்ஸ் இழுப்போம் அதே மாதிரி ரிவர்ஸ் இழுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா வந்து ஒன் சைடாக கிராஸாக ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் மேலே இதை போடுறேன். இங்கே ஒரு லாக், அகெயின் மேலே பட்டன் ஹோல் மாதிரி கீழே இழுத்துட்டு ஸ்டிச்சோட சைஸ்லாம் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது இங்கே எவ்வளோ தூரம் இறக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று போல் இருக்கணும் எல்லாத்துலேயும். ஸோ ஒரு ஸ்டிச் கற்றுக்கிட்டோம்னா அதை இன்னும் வேறு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இந்த ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். நெக் லைனுக்கு, இப்போது நெக் லைனுக்கு சாதாரணமாக என்ன போடுவோம், லோட் போடுவோம். அந்த லோடு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் பட்டையாக நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணும்போது ஒரு யூ நெக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லாங் ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பேக் செயின் ஸ்டிச்சு, அதாவது கொஞ்சம் செயின் ஸ்டிச்சே வந்து ரிவர்ஸ் பண்ணி போடுறதுனால டபுளாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இந்த சைடு போட்டு, அதாவது ஒரு ஸ்டிச் இப்படி போட்டு இங்கிட்டு போட்டு எடுத்திருக்கோம். இதவே வந்து ஆப்போசிட் சைட் இந்த பக்கமும் சேர்த்து போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகான ஒரு ஸ்டிச் கிடச்சிது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம முதல் இந்த ஸ்டிச் எந்த சைஸ் போட்டோமோ அதே அளவு போட்டுட்டு மறுபடியும் ஒரு லாக் போட்டுட்டு இதோட பாதியில் ஸ்டிச்சு. இந்த சைடு நம்ம முதல் போட்டது என்ன பண்ணுவோம், இங்கிட்டு போட்டோம். இப்போ வந்து இந்த சைட் போடுறோம், ஆப்போசிட் சைட் போடுறோம். அண்ட் கீழே எடுத்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் இந்த ஸ்டிச் கனெக்ட் பண்ணி அதே ஹைட்டுக்கு போடுங்க. அண்ட் அகைன் லாக் அண்ட் மேலே போயிட்டு பட்டன் ஹோல் மாதிரி. ஆனால் வந்து இதில் இன்னும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே நடுவில் வந்து இது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அதே மாதிரி இதுவும் இதை ஒட்டியே வரணும். இது நான் நிறைய தடவை நாங்கள் போடும்போது கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட போடும்போது என்னாச்சு, நிறைய பேருக்கு அந்த மிஸ்டேக் வந்து இது அப்படியே தள்ளி போயிட்டு இங்கே கேப் நிறையா வந்தது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கவனமாக போட்டோம் அப்படின்னா வந்து ஈவனாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈவனாக வரும். ஸோ இந்த பக்கம் போட்டதே இந்த சைட் லெஃப்ட் சைடில் போடுறோம். இதே மாதிரி இதை நான் இந்த இதை எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஜுவல்லரியில் தாலி செயின்லலாம் இது ஒரு டிசைனாக பண்ணுவாங்க. இந்த டிசைனுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுருக்கேன், அந்த பேர் தெரிய மாட்டேங்குது. இப்போ முறுக்கு செயின் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி இந்த டிசைனில் ஒரு செயின் செய்வாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் எனக்கு பேர் சொல்ல தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து ஈவனாகவே தான் இருக்கணும் நடுவில். அப்போ தான் வந்து இது கிராஸ் இல்லாமல் கரெக்டாக ஒரே திக்னஸில் வரும் ஸ்டிச். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன்.
ஸோ இப்போ அந்த ஸ்டிச் வந்து 2 சைட் போட்டோம்னா இந்த மாதிரி அழகாக பட்டையாக வந்துருச்சு நமக்கு. இதுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி கேப் வருது இல்லையா, இதில் வந்து ஒரு லைன் த்ரெட் போட்டுக்கலாம், ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலர். ஸோ இப்போ நம்ம சாரியில் வந்து 2 கலர் வருது அப்படின்னா அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த செயின் ஸ்டிச் வந்து நல்லா பொடி பொடியாக குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டோம்னா அழகாக அடப்பாக தெரியும். அதனால தான் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது. கொஞ்சம் மாறிச்சினாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக கேப் தெரியும். ஸோ அதனால் ஒரே மாதிரி ஈவனாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் இன்னொரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் ஒன்று பண்ணுறேன், அதுவும் செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சு வந்து நான் ஒரு குரூப்பில் கற்றுக்கிட்டேன். இன்னொரு குரூப்பில் ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு பொண்ணு சொன்னாங்க, அக்கா நம்ம த்ரெட்டுக்கு பதிலாக இங்கே பீட் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் பீட் ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் அழகாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ஸ்டைலாக வச்சுக்கலாம். அப்புறம் தான் ஐடியா வந்து நம்ம சர்தூசி வைக்கலாம், வேறு எதுனாலும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்தது. ஸோ இப்போ நான் கான்ட்ராஸ்ட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு மாதிரி ஸ்டைலாக அழகாக இருந்தது. வேணும்னா இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேப் விட்டே போடலாம், பிளான் பண்ணியே கேப் விட்டே போடலாம். பட் நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒடுக்கமாக போட்டேன் போல், ஆனால் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. 14 நீடில் யூஸ் பண்ணுறது நிறைய பீட்ஸ் போக மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த பேக் செயின் ஸ்டிச் வச்சு 2 விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஒன்றில் வந்து த்ரெட் ஒர்க்கு, இன்னொன்று வந்து பீட் ஒர்க்கு. இந்த பீட் ஒர்க் சொல்லி ஐடியா கொடுத்தது யாருன்னு சொல்ல பாருங்க, நிக்கிதான்ற பொண்ணு தான் சொன்னாங்க. என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் அவங்களும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன் இப்போ. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டிச். அடுத்த ப்ளவுஸ் போடும்போது நெக்லைனுக்கு லோடிங்க்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தோடனே பீட் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்பயும் போல நம்ம ஜரி அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் போட்டிங்கன்னா க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஸ்டிச் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.